யமுனா வந்து விஜய் கிட்ட வந்து காவேரியை பற்றி சொல்லலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே விஜய் உட்காந்துருக்காரு. வா யமுனா, என்ன இந்த பக்கம் அப்படிங்கிறாரு. இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா அப்படிங்கிறாங்க. பேசு வா, இங்கே வந்து உட்காரு. இல்லை உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க ராகினி அங்கே நிற்கிறத பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே சொல்கிறாங்க உங்ககிட்ட தனியாக பேசணுங்கிறாங்க. சரி வா, இப்போ இங்கே யாருமே இல்லையே, அவன் வெளியில் வாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பேச வரும்போது அவங்க வெளியிலேயும் ராகினி வந்துட்டாங்க. ராகினி வந்தோடனே இல்லைம்மா அம்மா, காவேரி அக்கா எப்படி இருக்காங்க, என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு. சரி உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுமாம்மா, இன்னும் அந்த இன்னொரு எக்ஸாம் இருக்குல்ல, அதை எழுதணும்ண்ணா அப்படின்னு. நீ நல்லா படி, எதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, யமுனா மனசுலேயே நினச்சிக்கிட்டு நம்ம காவேரியை பற்றி இவர்கிட்ட எல்லா செய்தியும் சொல்லுவோன்னு பார்த்தா இந்த குரங்கு வந்து இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் பேசிக்கிட்டு வர்றாங்க. பேசிகிட்டு வரும்போது எதுக்க காவேரி வந்து நீ என்ன இங்கே வந்துட்டு போகிற அப்படிங்கும்போது, மாமா கிட்ட எல்லா செய்தியும் சொல்லலான்னு தான் வந்தேன், ஆனால் குரங்கு ராகினி குறுக்க நிற்கிது, அதனால் உன்னோட வாழ்க்கை பிரச்சனை அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் சொல்லாமல் வந்துட்டேன் அப்படிங்கும்போது, இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ யமுனா அப்படிங்கிறாங்க. இல்லை எப்போ இருந்தாலும் நான் சொல்ல தான் போகிறேன் மாமா கிட்ட அப்படின்ட்டு யமுனா சொல்கிறாங்க. அதோட காவேரி சொல்கிறாங்க நீ அடங்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இந்த காவேரியோட அம்மா என்ன கேட்குறாங்க, என்னடி யமுனா, என்ன உனக்கும் அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, படிப்பு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க யமுனா. இவங்க என்ன பண்ணுறாங்க, காவேரியோட அம்மா காவேரியை பார்க்க வர்றாங்க. அப்போ வந்து பாட்டி தாத்தா எல்லாம் நல்லபடியாக பேசுகிறாங்க. ஆமாம் காவேரி வந்து 2 நாளாக முகமே சரியில்லை ஏம்மா அப்படிங்கும்போது, என்னன்னு தெரியல அவங்க அப்பாவை பற்றி ஞாபகம் வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க அவங்க காவேரியோட அம்மாவும். அதை பார்த்துட்டு தாத்தா சொல்கிறாரு என்னத்த இருந்தாலும் அவங்க அப்பாவை பற்றி ஞாபகம் வரத்தானே சரி போங்க உள்ளே போய் பேசிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க. அப்போ காவேரி அம்மா அப்படிங்கிறாங்க. வாம்மா உட்கார் அப்படிங்கும்போது, ஆமாம் காவேரி, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு நினச்சேன், நீ ஏன் 2 நாளாக வந்து யார்கிட்டையும் சரியாக பேசுறது இல்லையா அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சின்ன மனஸ்தாபம் தான் எனக்கும் விஜய்க்கு அப்படிங்கிறாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து டீ கொண்டு வந்து ஆண்டி இதை குடிங்க அப்படிங்கிறாங்க. டீ ஏன் தம்பி எனக்கு இதெல்லாம் கொண்டு வரீங்க, நான் கொண்டு வந்திருப்பேன்ல உங்களுக்கு, நீங்கள் குடிங்க அப்படிங்கிறாங்க. நான் குடிச்சிட்டேன் ஆண்டி, நீங்கள் குடிங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி தம்பி உன்னை பார்த்து சிரிக்குது, நீ சிரிக்காமல் அப்படியே கம்முன்னு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் விடுங்க ஆண்டி, அப்பப்போ நாங்கள் சண்டை போட்டுக்குவோம், அப்பப்போ சேர்ந்துக்குவோம், இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் காவேரி, இதை நிலச்சி வச்சுக்க அப்படிங்கிறாங்க. நீ நிவினை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு நீ வந்து இருந்திருக்க முடியாது தெரியுமா, பொழுதுக்கும் பிரச்சனை தான் வந்திருக்கும். நிவினை கல்யாணம் பண்ணியிருந்தீண்டா தினமும் பிரச்சனையிலேயே நீ செத்து போயிருப்ப அப்படிங்கிறாங்க. நான் வந்து சொல்கிறேன்னு எதுவும் நினச்சிக்காத, உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்க பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இப்போவாது சிரிடி தம்பியை பார்த்து அப்படிங்கும்போது சிரிச்சிடுறாங்க. காவேரி இந்த சிரிப்பு தான் உனக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறாரு அவர் விஜய். அதோட இவங்க 2 பேரும் ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போகும்போது ஒன்றுமே பேசாமல் வர்றாங்க காவேரி. இப்போவாது கொஞ்சம் மூஞ்சியை சிரித்த மாதிரி வை, ஏன் இப்படியே வர்ற அப்படிங்கிறாங்க. அதுக்கு இன்னும் 2 மாதத்தில் நான் வந்து சீக்கிரத்துலேயே நான் வந்து வீட்டை விட்டு போயிடுவேன்ல, அக்ரிமெண்ட் முடிஞ்சிரும்ல அப்படிங்கிறாங்க. இதே சொல்லிகிட்டு இருக்காத காவேரி அப்படிங்கிறாரு. இது தானுங்க உண்மை அப்படிங்கும்போது மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, நான் உன்னை விட்டுருவேன்னு நினச்சேன், நீ சொல்லிக்கிட்டே இருடி, நான் உன்னை எங்கேயும் விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி 2 பேர் பேசிட்டு வரும்போது எதுக்க வந்து வெண்ணிலா வளைச்சிக்கிட்டு அந்த வேன் வருது. வேன் வரும்போது இவங்க காவேரி பார்க்குறாங்க. ஏங்க நான் ஒரு நாள் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போனேன்ட்டு, அந்த பொண்ணு அதில் போகுதுங்க அப்படிங்கிறாங்க. என்னமோ அவங்களுக்கு என்னமோ பிரச்சனை காவேரி, அவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த காவேரி போய் அவங்கள போய் பார்க்க போகிறாங்க, மறுபடியும் அந்த பொண்ணை சந்திப்போம் அப்படின்னு, அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே வெண்ணிலா இல்லை, அவங்கள அழைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாங்க அந்த வேலைக்காரவங்க. அங்கே போனோன்னே என்ன கேட்குறாங்க, இவங்க காவேரி கேட்குறாங்க, இங்கே ஒரு பொண்ணு இருக்கும்ல, தன்னாலே பேசிக்கும்ல, அந்த பொண்ணு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அம்மா எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இப்போ வந்தாலும் வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ரூமில் உட்காந்துருக்கும் போது விஜயோட பேப்பர் வந்து அந்த நியூஸ் பேப்பர் வந்து அங்கே கிடக்குது. அந்த நியூஸ் பேப்பரை காவேரி பார்த்துடுறாங்க. அதில் வந்து விஜயா இருக்கார். விஜய் பேப்பர் ஏன் இங்கே வந்து கிடக்கு இந்த பொண்ணு ரூமில்